கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட எங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் சார்பாக பைபிள் ரீடிங் காம்படிஷன் நடத்துகிறோம். கர்த்தர் தான் இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. 2 சர்வீஸ்லேயும் இதை நடத்துகிறோம். எல்லா பிள்ளைகளும் உற்சாகமாக இதில் கலந்து கொண்டார்கள். கர்த்தர் தான் அவர்களை ஆசீர்வதிப்பார்களாக. இந்த நாளில் கூட பேரண்ட்ஸ்க்காக ஒரு அன்பான ஒரு ரிக்வெஸ்ட்டு. பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைங்கள உங்கள் குடும்ப ஜெபங்களிலையும் அப்போ நடக்கிற கேர்ஸ்லையும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், வேதத்தை நன்றாக வாசிப்பதுக்காக பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். உங்கள் குடும்ப ஜெபங்களிலையும் பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுப்பதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைங்களை வாசிக்க வைங்க. உங்கள் குடும்ப ஜெபங்களில் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதுக்காக பிரயாசம் எடுத்த டீச்சர்ஸ்க்காக, பேரண்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். மீடியா டீமையும் நாங்கள் தேங்க் பண்ணுறோம். பாஸ்டர் டிசி நாதன் அவர்களுக்கும் ஆன்டி பெல்லா சிஸ்டருக்கும் தேங்க் பண்ணுறோம். கர்த்தர் தான் இந்த ஊழியங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா 2 ஆராதனையில் நடந்த இந்த பைபிள் ரீடிங் காம்படிஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி அப்பா. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பரலோகத்தின் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் நல்ல வேதத்தில் எங்களுடைய பிள்ளைகள் அப்பா வாசிப்பதிலே அப்பா இன்னும் வளர கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம். தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறுகிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல் எழுதுகிறதாவது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணருமாய் நிறைவுள்ளவர் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவராயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தான் வழிகளிலெல்லாம் இளையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்ந்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்ந்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-10 வரை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினாலே அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறுமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூட மறுப்போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமலிருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமிருப்பீர்கள். விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையொன்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையினாயிருக்கிறான். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சை இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமாக கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துத்தித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷமும் சலஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவையானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றுமற் போகிற புகையை போலிருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின் அதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டால் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதனை செய்ய மறுப்போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனுமாகிய யாக்கோபு, சிதறி இருக்கிற 12 சகோதரங்களுக்கும் வாழ்த்துதல். சொல்லி எழுதுகிறாவது: என் சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ணகிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவள்ளுவர்களால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கலந்து கொள்வருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனிலும் அவன் எல்லாவரையிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிறவன். சந்தேகப்படுகிறவன் காற்றிலும் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருவான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கருத்திரத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைத்திருப்பான். மனமுள்ளவன் வழிகளிலெல்லாம் நிலையவற்றிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தன் உயர்ந்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யன் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். செகண்ட் சர்வீஸ் யாக்கோபு 3ஆம் அதிகாரம். என் சகோதரரை அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் தவறானாலும் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை திரும்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றால்
அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திரும்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளையும் பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அந்நீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நகர அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வளம், ஜத்துக்கள் ஆகிய இவைகளில் சுபாவம் மனுஷ சுபாவத்தில் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷயங்கள் நிறைந்தவுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. யாக்கோபு அதிகாரத்தில் 1 முதல் 10. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி கிடக்கின்ற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதியிருக்கிறதாவது: என் சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அடம்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணத்தையும் நினைவுள்ளவர்களையும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியைகளை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தோஷப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிக்கப்பட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாய் இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்று போகிறான். தாழ்ந்த சகோதரன் தன் உயர்ந்த பட்டயத்துக்குரிய மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். யாக்கோபு 1 அதிகாரம் 1 முதல் 10 வரை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்யாதவனானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரேகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாயிருந்தும் கடுங்காற்றால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். என் சகோதரரே,
அத்திமரம் ஒலிவு பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படி உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறுமையுள்ளவர்களாயிருந்தும் அடைய போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கிளாஸ் சீனியர் யாக்கோபு 3ஆம் அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடக்கிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துங்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்துமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையே அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆமென். Junior James chapter 1. James, a servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes which are scattered abroad greeting. The brethren count it all joy when we fall into diverse temptations, knowing this, that the trying of your faith worth patience. But let patience have her perfect work, that we may be perfect and entire, wanting nothing. If any of you lack wisdom, let them ask of God, that give to all men liberally and the unburdened not, and it shall be given him. Varying for he that the world is like a wave of the sea, driven with the wind and tossed. For let not that man think that he shall receive anything of Lord. A double-minded man is unstable in all his way. Let the brother of low degree rejoice in that he is exalted, but the rich in that he is made low, because as the flower of the grass she shall pass away. For the sun is no sooner risen with the burning heat, but it where the grass
and the flower therefore fault, the and the grace of the fashion of it praised, so also shall the rich man fade away in his ways. Blessed is the man that endureth temptation, for when he is tired, he shall receive the crown of the life, which the Lord hath promised to them that love him. Let no man say when he is tempted, I with evil, neither tempt ye any man, but every man is tempted when he is drawn away of his own lust and enticed. Then when lust hath conceived, it bring forth sin, and sin, when it is finished, bring forth death. Do not err, my beloved brethren. Every good gift and every perfect gift is from above, and come down from the Father of the lights, with whom is no variables, neither shadow of turning. Of his own will beget he us with the words of truth, that we should be kind of first fruits of his creatures. Wherefore, my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to what? For the worth of the man worth not the rightness of God. Wherefore, lay apart all filthiness and superfluity and naughtiness, receive with meekness and engrafted words, which is able to save our souls. But be we doers of the words, and not hearers only, deceiving our own selves. For if any be a hearer of the words, and not a doer, he is like unto a man beholding his natural face in a glass. For he beloved himself and goeth his way, and straightway forgot what manner of a man he is. But whoso looked into perfect law of liberty and continued therein, he begin not a forgetful hearer, but the doer of the work. This man shall be blessed in his deed. If any man among you seem to be religious and believeth not his tongue, but deceiveth his own heart, this man's religion is vain. Pure religion and unfeited before God and the Father is this, to visit the fatherless and widows in their affliction, and to keep himself unspotted from the world. James, a servant of God and of the Lord Jesus Christ, to the 12 tribes scattered among the nations, greetings. Trials and temptations. Consider it pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kinds, because you know that the teasing of your faith produces perseverance. Let perseverance finish its work, so that you may be mature and complete, not lacking anything. If any of your lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault,
and it will be given to you. But when you ask, you must believe and not doubt, because the one who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. That person should not expect to receive anything from the Lord. Such a person is double-minded, unstable in all they do. Believers in humble circumstances ought to take pride in their high position, but the rich should take pride in their humiliation, since they will pass away like a wild flower. Austin second service, James 2. My brothers as believers in glorious Lord Jesus Christ, didn't so favorism. A man come into meeting wearing a gold ring and fine clothes, and a poor man in shady clothes also comes in. If you are show attention to the man wearing the fine clothes and say, "Here a good seat for you," but say to the poor man, "You stand there or sit on the floor, my feet." You have not discrimination among yourself and become with your evil thoughts. Listen, my brothers, has not God chosen those who are poor in the eyes of the world to be rich in faith and the kingdom the promised those who love him? But you have insulted the poor. It has not the rich who are exploiting you. Are they not once you are you into the court? Are they not once you are the noble name of the him to whom you belong? First of all, I would like to thank Lord Almighty for this wonderful opportunity. Next, I would like to thank our pastor, Reverend T.C. Nathan and Bella Auntie. Then our Sunday School Director, Sunita Jabakumar Auntie, for conducting the Bible reading competition, which was organized by the Sunday School Department by a Namakkal AG Church. It was a really blessing for the first service and second service. All the children participated and they read the Bible well. So I would like to tell all the parents to encourage your children during your family prayers and castle to read more and practice well the Word of God. And I would like to thank all the teachers, media team and all the students who took part in this competition. Let's pray. Father, Lord Almighty, we thank you for this wonderful day you have given in our life, and especially now as we conducted this competition, the Bible reading competition, let it be a blessing to everyone who took part and for the other children. Heavenly Father, let everyone live according to your word and practice your word. In Jesus' name we pray. Amen. நாமக்கல் ஏஜி மீடியா என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். மேலும் எங்கள் சபையின் அனுதின நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ள அருகில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்கள் தெளிவான முகவரியை உங்கள் ஃபோன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalaG@gmail.com அல்லது www.namakkalaG.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் நீங்கள் தெரிவிக்கலாம்.
மேலும் எங்கள் சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் @NMKLAGOFFL என்ற ஐடியின் மூலமாக எங்களது சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் கம்யூனிட்டி டேப் மூலமாக எங்கள் சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.